ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் மாதத்துடைய மிகவும் முக்கியமான ஒரு நாளுங்க. ஸோ நாளை நாள் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 13ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசியுடைய 29ஆம் நாள். கிழமை அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை முக்கியமாக ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மாசியுடைய வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடு செய்யக்கூடிய வீட்டில் செல்வமானது நிறைந்து இருக்கும். ஸோ செல்வம் நிறைந்திருக்கிறதுக்காக இந்த மாசி வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்யுங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை தர்மத்தின் நாளாகவும் கருதப்படுது. ஸோ வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே சுக்கிரனுடைய இது அதிகமாக இருக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை பேசிக்காகவே எல்லார் வீடுகள்லையுமே மங்களகரமான விஷயங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. ஸோ அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டிருக்கு. அதில் மாசியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தனி சிறப்பாக சொல்லப்படுது. மாசி அப்படின்னாவே அது சிறப்பான மாதம்தான். இந்த மாதத்தில் தான் இளவேநீர் காலமானது இருக்கும். ஸோ இந்த காலத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே ரொம்ப அற்புதமான நாட்கள் தான். அதில் நாளை நாள் வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறதுனால இந்த வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும். சரி, என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த வழிபாடு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். சரி வாங்க, வழிபாடு என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுது. அதிலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது தை வெள்ளி மற்றும் ஆடி வெள்ளிக்கு இணையான பலனை தரக்கூடியதாக திகழ்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் மாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமையானது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான நாளில் வர்றதுனால நாளை வெள்ளிக்கிழமைக்கு அதிக சக்தி இருக்குது. நாளைய மாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வீட்டில் இந்த முறையில் தீபமேற்றி வழிபாடு செய்தால் ராஜயோக வாழ்க்கையானது அமையும். ஸோ அந்த அமையக்கூடிய வாழ்க்கையை எப்படி நாம் அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஆன்மீக குறித்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மகாலட்சுமிக்கு உரிய கிழமையாக திகழக்கூடியது வெள்ளிக்கிழமை. மேலும் அம்பாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த கிழமையாகவும் வெள்ளிக்கிழமை திகழ்கிறது. பராசக்தியை வழிபாடு செய்து தீர்க்க சுமங்கலி யோகத்தை பெற்ற சாவித்திரி தேவி மேற்கொண்ட விரதத்தை தான் காரடையா நோன்பு என்று கூறப்படுது. இந்த காரடையா நோன்பு மாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமை சிறப்பாக கொண்டாடப்படும். மேலும் இந்த தினம் மாசி மாதத்தில் ரொம்ப சிறப்பான நாளாகவும் சொல்லப்படுது. இந்த தினத்தில் மகாலட்சுமி ஜெயந்தி சேர்ந்து வருவது சிறப்பு. அதனால் நாளை தினம் மிகவும் விசேஷம் மிகுந்த தினமாக கருதப்படுது. இந்த தினத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய எப்பொழுதும் போல் உங்களுடைய வழிபாட்டை மேற்கொள்வதோடு இந்த ஒரு தீபத்தை சேர்ந்து ஏற்றி வைத்தால் மட்டும் போதும். மகாலட்சுமி வழிபாடு செய்தாலும் அம்பாளை வழிபாடு செய்தாலும் மற்ற பிற தெய்வங்களை வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாட்டோடு இந்த ஒரு தீபத்தை மட்டும் நாளை நாள் ஏற்றி வைத்தா போதும். வீட்டில் எப்போதும் ஏற்றக்கூடிய தீபங்களை தவிர்த்து இந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை மார்ச் மாதம் நாளைய 13ஆம் தேதி காலையிலிருந்து இரவுக்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஏற்றலாம். ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. முடிந்த அளவிற்கு மாலை நேரத்தில் ஏற்றுவது நாளை நாளுக்கு மிகவும் சிறப்பு. இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒன்று அரசியலை. மரங்களில் ராஜாவாக திகழக்கூடியது அரச மரம். இந்த அரச மரத்திலிருந்து ஒரே ஒரு இலையை மட்டும் பறித்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து ஈரமில்லாமல் அந்த இலையை துடைத்து கொள்ளுங்க. பிறகு அந்த அரச இலைக்கு சந்தன குங்குமம் வைத்து வீட்டு பூஜையில் ஒரு தாம்பலத்தட்டை வைத்து அதற்கு மேல் அந்த இலையை வைத்து கொள்ளுங்க.
பிறகு அதன் மேல் ஒரு அகல் விளக்க வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும். இந்த தீபத்திற்கு வாசனை மிகுந்த மலரை சூட்ட வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அந்த தீபத்திற்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய கிண்ணத்தில் வெள்ளை மொச்சையை வைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனதார வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற எந்த வேண்டுதல் உங்களுக்கு இருந்தாலும் அந்த வேண்டுதலை கூறி வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்து அரை மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை குளிர வைத்து விடுங்க. இந்த முறையில் மாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமை நாளினால் தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதோடு கடனில்லாத ராஜயோக வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பரிகாரமாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மறக்காமல் நாள் செய்யுங்க, நல்லது நடக்கும். அதே போல் நாளைய வெள்ளிக்கிழமை ரொம்ப சுபமங்கலமான நாளுங்கிறதுனால உங்களோட ராசிகளுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு நாளை நாள் இன்பமான நாளாக இருக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். மனதிற்கு பிடித்த நபரோடு நீண்ட நேரத்தை செலவு செய்வீங்க. நாளைக்கான நேரம் போவதே தெரியாது. வேலையில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் இருக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி காண்பீங்க. எடுத்த வேலையை முடிக்காமல் ஒரு நிமிடம் கூட ஓய மாட்டீங்க. நாளைக்கான ஓட்டம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். உடல் சோர்வு வராமல் பார்த்து கொள்ளுங்க. நேரத்திற்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. உடம்பை குளிர்ச்சியாக வைத்து கொள்ளுங்க. தேவையான அளவு தண்ணீர் குடிங்க. மூணாவது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வெற்றி வாகை சூடுவீங்க. திறமையாக செயல்படணும். வேலையில் வியாபாரத்தில் நல்ல சுறுசுறுப்பு இருக்கும். எந்த இடத்துல எல்லாம் அதிகமான தோல்வி உங்களுக்கு கிடைத்ததோ அந்த இடத்துல எல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். பெரியவர்கள் ஆசீர்வாதமும் கடவுள் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்புறம் கடகராசி. கடகராசியை பொறுத்தவரை இரக்க குணம் வெளிப்படும். வேலையில் வியாபாரத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். நேரத்தை வீணடிக்காமல் உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து முடிக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மனநிறைவான நாளாக இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் இனிதே அமையும். அப்புறம் சிம்மம் ராசி. சிம்மம் ராசிக்கு சுகபோக வாழ்க்கை இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடை விலகும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சுப செலவு ஏற்படும். பயணங்கள் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. சீட் பெல்ட் அணியாமல் கார் ஓட்டாதீங்க. அப்புறம் கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரை பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் தேவை. எதிர்ப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் தேவை. யாரையும் கண்டு பயந்து நடுங்கக்கூடாது. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுங்க. உங்களுடைய மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் தேவையே இல்லை. இறைவன் மீது பாரத்தை போட்டு நேர்பாதையில் பயணம் செய்யுங்க, நல்லதே நடக்கும். அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை வருமானம் நிறைந்த நாளாக இருக்கும். நீங்கள் எதிர்பாராத பரிசு பொருட்கள், எதிர்பாராத சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மனநிறைவான நாளாக இருக்கும். கடன் சும குறையும், சேமிப்பு உயரும். அப்புறம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தவரை நல்ல பெயர் கிடைக்கும். வேலையில் வியாபாரத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து பாராட்டு உயரும். இனிப்பான விஷயங்கள் காதுகளில் விழும். காதல் கைகூடும். திருமண வரை செல்லும். நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. தைரியமாக செயல்படுங்க, வெற்றி நிச்சயம். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு கொஞ்சம் குழப்ப நிலையில் இருக்கணும். புது முடிவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ளும். உயர் அதிகாரிகளை எதிர்த்து கொள்ளக்கூடாது. யாரையும் அனாவசியமாக பகைத்து கொள்ள வேண்டாம். முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க, நல்லதே நடக்கும். அப்புறம் மகரம் ராசி. மகர ராசியை பொறுத்தவரை நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்கணும். பெருசாக ஆர்ப்பாட்ட பிரச்சனை என்று வந்தால் கூட உங்களுடைய மௌனம் மட்டுமே நல்ல பதிலாக இருக்கும். அதிகமாக பேசக்கூடாது. உங்களுடைய கடமையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் தானாக விலகக்கூடிய நாளுங்க. அப்புறம் கும்பம் ராசி. கும்பராசியை பொறுத்தவரை மன நிம்மதி இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். பண பிரச்சனை தீரும். வருமானம் பெருகும். சேமிப்பு உயரும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். வேலையில் பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக சரியாகும். வியாபாரத்தில் முன்னேற தேவையான வழி பிறக்குங்க.
அப்புறம் மீனம் ராசியை பொறுத்தவரை சிரமங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் செய்யாதீங்க. வேலையில் முன்கோபம் வேண்டாம். வியாபாரத்தில் அவசரம் வேண்டாம். நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். இறை வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஸோ இதுதாங்க உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப நாளை நாள் பலன். ஸோ உங்கள் பலன்களையும் பார்த்துருப்பீங்க, பரிகாரங்களையும் பார்த்துருப்பீங்க. பார்த்த இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க. இந்த முக்கியமான தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கான பலன்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.